இது OnePlus 6 Snapdragon 845 40,000 ரூபா. இது Vivo Nex Snapdragon 845 45,000 ரூபா. இது புதிய Poco F1 Snapdragon 845 ஆரம்ப விலை 20,000 ரூபா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்னைக்கு இந்த பதிவில் இந்த Poco F1 மொபைல் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி இதோட குவிக் ரிவ்யூ நம்ம பார்த்துருவோம். முதல்ல பாக்ஸ் பேக்கேஜிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கலர் தான். பின்புறத்தில் இந்த மொபைல் ஃபோனை பற்றின பல விவரங்கள் கொடுத்துருக்காங்க. Snapdragon 845 லிக்விட் கூலிங் மெக்கானிசம், அப்புறம் டூயல் கேமரா வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், 4000 mAh பேட்டரி, டூயல் LTE 4G+ சப்போர்ட் கூட இருக்கு, 6.18 இன்ச் ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே, 6GB 64GB வேரியண்டோட விலை 20,999 ரூபா, 6GB + 128GB வேரியண்டோட விலை 23,999 ரூபா, 8GB மற்றும் 256GB ஸ்டோரேஜ் வேரியண்டோட விலை 28,999 ரூபா. அதில் இந்த ஸ்பெஷல் 8GB வேரியண்ட் + 64GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்மர்ட் எடிஷன், இதோட விலை 29,999 ரூபா. பாக்ஸை திறந்த உடனே முதல்ல நம்ம மீட் பண்ணுறது ஒரு TPU ஜெல் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல்ஸ், அப்புறம் இந்த Poco F1 மொபைல் ஃபோன், ஒரு குவிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் கொண்ட 9V 2A சார்ஜர், USB Type-C கேபிள், சிம் எஜெக்டர் பின். ஓகே, ஸோ இன்றைக்கி சராசரியாக வர மார்க்கெட்டில் இருக்கிற மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா எதர் கிளாஸ் பாடியாக இருக்கும், இல்லாட்டி மெட்டல் பாடி மொபைல் ஃபோனாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் மாறுபட்டு இந்த Poco F1 பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட், அதாவது பிளாஸ்டிக் பாடியில் மொபைல் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ப்ராக்டிக்கல் யூசேஜுக்கு இந்த மெட்டீரியல், அதாவது இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற பாலிகார்பனேட் மெட்டீரியல் நல்லாவே இருக்கும்னு எனக்கு தோணுது. என்கிட்ட இருக்கிறது ஆர்மர்ட் எடிஷன். ஒரு கெவ்லார் டெக்ஸ்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் இதில் தெரியும். இது டூபாண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனி, அவங்க தயார் பண்ண ஒரு மெட்டீரியல் இது. ஸோ ரொம்பவே ஹை குவாலிட்டியாக இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கிரிப் ஒன்று கிடைக்குது. இந்த மொபைல் ஃபோனுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.183 இன்ச் கொண்டாந்துருக்காங்க. ஸோ அப்படி இருந்தாலுமே இந்த மொபைல் ஃபோன் ஒரு காம்பேக்டான மொபைல் ஃபோன் மாதிரி தெரியுது. கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா USB Type-C போர்ட், அப்புறம் ஸ்பீக்கர் கிரில்ஸ் சைடில் கொடுத்துருக்காங்க. மேலே 3.5mm ஆடியோ ஜாக், அப்புறம் ஒரு மைக் இருக்கு. IR போர்ட் இதில் கிடையாது. ஒரு சிம் எஜெக்டர் ட்ரே கொடுத்துருக்காங்க, ஹைபிரிட் சிம் கார்டு ட்ரே. இந்த பக்கம் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடு பூராமே மெட்டல், பேக் மட்டும் பிளாஸ்டிக்ல பண்ணிருக்காங்க. பின்புறத்தில் 12 MP + 5 MP டூயல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பின்னாடி இருக்கு, டூயல் LED ஃபிளாஷ். முன்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாட்ச் இருக்கு. இந்த நாட்சுக்குள்ள கேமரா, இயர்பீஸ் தவிர IR சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த IR சென்சர் ஃபேஸ் அன்லாக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது MIUI 9 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதில் டிஃபால்ட்டாக MIUI தீம் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு போக்கோ தீம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக போக்கோக்குன்னே பண்ண போக்கோ லான்ச்சர். ஸோ இந்த லான்ச்சர் உங்கள் மொபைல் ஃபோனில் வேணும்னா 29 இது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அபவுட் ஃபோன் பார்க்குறப்போ இந்த Poco F1 Android 8.1.0 ரன் ஆகிட்டு இருக்கு. ஜூன் செக்யூரிட்டி பேட்ச், MIUI வெர்ஷன் 9.6, 8GB RAM, Snapdragon 845 2.8 GHz கிளாக் பண்ணியிருக்காங்க. 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜில் 243GB ஸ்டோரேஜ் அவைலபிளாக இருக்குது. ஷியோமியோட MIUIயில் இருக்கிற எல்லா அம்சங்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவங்க இதில் AI, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரான்னு சொல்கிறாங்க. கேமராவில் நம்ம முழுசாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்பொழுதுக்கு 2-3 சாம்பிள் ஃபோட்டோஸ் எடுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மொபைல் ஃபோனுடைய சிறப்பம்சமே இதனுடைய லேட்டஸ்ட் Snapdragon 845 ப்ராசஸரோட சேர்ந்த ஒரு லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் Adreno 630 GPU கொடுத்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ மொபைல் ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குங்கிறதுக்காக லிக்விட் கூலிங் சிஸ்டம் மூலமாக இந்த மொபைல் ஃபோனை கூல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் உள்ளுக்குள்ளே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் மற்றும் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹை எண்ட் மொபைல் ஃபோன்ஸ், அதாவது 40,000 ரூபாய் 50,000 ரூபாய்க்கு மொபைல் ஃபோன்ஸ்க்கு மேலே தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மொபைல் ஃபோனோட விலை ஆரம்ப விலையே 20,000 ரூபாய்க்கு இருக்கிறப்போ ஒரு மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு மொபைல் ஃபோன்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைல் ஃபோனை பற்றின என்னென்ன விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.